வணக்கம் நண்பர்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மால் பார்த்தீங்கன்னா, நல்லா ராஜஸ்தான்லேருந்து எடுக்கிறோம். அ இன்னும் சில பேர் இத மத்திய பிரதேசலேருந்து எடுக்குறாங்க. இது இன்னும் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வைரஸும் தாக்கியிருக்கு. அதாவது கொஞ்சம் எல்லோ வர கலர்ல எடுக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ் தாக்குனதுனால சீக்கிரமா கெட்டு போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட பூண்டோட தரம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எல்லோ இருக்கிற கலர்ல எடுக்காதீங்க. அத உடைச்சு பார்த்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. அதிகமான பூண்டு ஸ்மெல்லு வந்துச்சுன்னா, அத எடுக்காதீங்க. ஏன்னா, அது அதிக நாளா வந்து ஸ்டாக் எல்லாம் தாங்காது. நல்ல கலரா இருக்கிற குவாலிட்டி ப்ளஸ் வந்து வைரஸ் எப்படி தாக்கியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பூண்ட உடைச்சு பாருங்க. உள்ள வந்து மஞ்ச கலர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 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 லாட்ட சூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் எடுக்கும்போது முக்கியமா பார்க்க வேண்டியது எவ்வளோ நாள் வந்து நீடிச்சு தாங்குன்றதுனால தான், ஆ நம்ம வந்து ஸ்டாக் எடுக்கணும். ஸோ அது இல்லாம நம்ம சரியா அத பார்க்காம கொஞ்சம் எடுத்துட்டோம்னா, ஒரு நம்ம 4 மாசம் தாங்க வேண்டிய அ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 மாசம், 2 மாசத்துலயே வந்து அதுவரைக்கும் தான் அது தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆரம்பிச்சுரும். வைரஸ் இருக்கா? இல்லையா? இல்ல இந்த வருஷம் வந்து எப்படி வந்து போயிட்டுருக்கு? ரேட்டு எப்படி ஏறும்? இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. அதனால வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல கவரேஜில ஃபுல் ஒயிட் இருக்கிறத பார்த்து எடுங்க. பூண்டு வந்து உடைச்சு பாருங்க. உள்ள வந்து என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஸ்டாக் எடுக்கிறவங்க உஷாரா எடுங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் எடுத்து வைக்கிறது ஓரளவுக்கு நல்லா லாபம் தரும். சனிக்கிழமை இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு இருந்த பூண்டோட ரேட்டு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 113. ஸோ ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 13 ஏறியிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 காரணம் இருக்கு. எப்படின்னா மழை கொஞ்சம் நடுவுல வந்ததுனால, ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆனதுனால, கொஞ்சம் வரத்து கம்மியா இருக்குது. அதனால வந்து ரேட் ஏறுச்சு. மறுபடியும் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ரேட்ல போகும். ஆனா, இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆச்சுன்னா, இந்த மாதம் வந்து ரேட்டு வந்து ஹையாயிடும். கடைசி மாதம் இதுதான் ஸ்டாக் எடுக்கணும்னா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் எடுக்கணும் பட்சத்தில பார்த்தீங்கன்னா, வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுமையா எடுங்க. அதே மாரி ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குவாலிட்டி செக் பண்ணிக்கங்க. எத்தனை மாதம் தாங்குன்றது ஓரளவுக்கு நல்லா யாரையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுகிட்டயே பார்த்து எடுங்க. நல்ல ஒரு மண்டிக்கார சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கும்போது நல்லா ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு இடமா பார்த்து வைங்க. ஏன்னா, நீங்கள் எடுக்கிற சரக்கு வந்து ட்ரையா இருக்கும். ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஃபங்கஸ் பிடிக்கிறதுக்கோ, இல்ல கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா ஒரு ஜன்னலோ, ஒரு ஃபேனோ இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஒரு மூட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 3 கேஜி, 4 கேஜி வரலையும் வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. வெயிட் லாஸ் ஆகாத இருக்கிறதுக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா வந்து அது கொஞ்சம் பாதுகாப்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இத பத்தி தகவல் வேணுனா கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க எடுத்து குடுக்குறதோட விட மாட்டோம். ஸோ நாங்க எடுத்து குடுக்குற ஸ்டாக் வந்து நல்ல ரேட் வரும்போது நாங்களே கூப்பிட்டு வித்து குடுப்போம். விக்கிற கவலை மட்டும் எப்பயுமே பயப்படாதீங்க. ஸோ பூண்டு ரேட்டு நல்லா வந்து ஏறும்போது, நாங்களே உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர்ல கால் பண்ணி அந்த சரக வந்து நல்ல ரேட்டுக்கு நாங்களே வித்து குடுக்குறோம். நீங்க இந்த மாரி ஸ்டாக் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா பார்த்து எடுத்து குடுக்குறது, ப்ளஸ்ஸு உங்களுக்கு ரெகுலரா அதுக்கு பத்தி நாலேட்ஜ கைட் பண்றது எல்லாம் பார்த்துப்போம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து ரேட் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து புலி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஸ்டாக் வைக்கிறதுன்னு ரெகுலரா வந்து கைட் பண்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா, புளி இன்னும் வந்து 1 மாசத்துலருந்து மினிமம் வந்து 1 வருஷம், 2 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நல்ல ரேட் போம்போது நீங்க ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து சேல் பண்ணிக்கலாம். கூலிங் ஸ்டோர்ல வைக்கணும். கீழ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அதில போய் ஜாயின் ஆயிடுங்க. ரெகுலரா ரேட் வந்து அதில நீங்க பார்த்துக்கலாம். அது இல்லாம நம்ம எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன பொருள் எடுக்கிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து YouTubeல அப்லோட் பண்றேன். நம்ம சேனல்ல பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.